தமிழ்நாட்டோட கிராமங்கள்லையும் சிறிய நகரங்கள்லையும் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையில் தங்க நகைக்கு இருக்கும் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க. பல குடும்பங்களுக்கு அது வெறும் அலங்கார பொருள் மட்டும் இல்லைங்க, அது அவர்களோட அவசர கால சேமிப்பு, வாழ்க்கை பாதுகாப்பு அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார ஆதாரமும் கூட. விவசாய செலவுகள் அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைகளோட கல்விக்கான பணம் தேவைப்படும் போது, மருத்துவ அவசர நிலை உருவாகும் போது, இல்லைனா குடும்பத்தோட அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் போது மக்கள் முதல்ல நினைப்பது தங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை அடகு வச்சு கடன் பெறுவது தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் இந்த தேவைக்கு ஒரு முக்கியமான ஆதரவாக பல வருஷமாக செயல்பட்டு வராங்க. கிராமப்புறங்களில் தனியார் நிதி நிறுவனங்களின் அதிக வட்டி சுமையிலிருந்து மக்களை காப்பாற்றும் வகையில் கூட்டுறவு வங்கிகளின் குறைஞ்ச வட்டியில் நகைக்கடன் வழங்கி ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட பொருளாதார சுமையை குறைச்சி வராங்க. இந்த சூழ்நிலையில தான் அரசியல் மற்றும் தேர்தல் காலம் வந்தால் இந்த நகைக்கடன் என்ற விஷயம் ஒரு பெரிய அரசியல் விவாதமாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா பல குடும்பங்களோட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கிற ஒரு முடிவு தான் இதில் இருக்குதுன்னே சொல்லலாம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிச்சு. ஸோ அதன் பிறகு தான் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட போது பல லட்சம் குடும்பங்கள் தங்களோட அடகு வச்ச நகைகளை மீண்டும் பெற்றாங்க. பல வருஷமாக சுமையாக இருந்த கடன் ஒரே நேரத்தில் முடிந்தது அப்படிங்கிற உணர்வு பலருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்ததுன்னே சொல்லலாம். அந்த அனுபவம் இன்னும் மக்களோட நினைவில் இருந்துட்டும் வருது. ஸோ அதனால தான் இப்போ மீண்டும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் பல இடங்களில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய புதிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை தங்க நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா அப்படிங்கிற நம்பிக்கையில் பலர் கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று தங்களுடைய தங்க நகைகளை அடகு வச்சு கடன் எடுத்து வராங்க. ஸோ சிலர் பார்த்திங்கன்னா விவசாய செலவுகளுக்காக, சில பேர் குடும்ப தேவைகளுக்காக, சில பேர் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த நிலைமை ஒரு சாதாரண பொருளாதார நிகழ்வு மட்டும் இல்லைங்க, அது மக்களின் வாழ்க்கை அனுபவம், அரசியல் நம்பிக்கை அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பொருளாதார அவசர நிலை ஆகிய மூன்றும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு சமூக மனநிலையோட பிரதிபலிப்பாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டின் நலத்திட்டங்கள் அரசியல் என்பது பல வருஷமாக மக்களின் வாழ்க்கையுடன் இணைந்த வளர்ந்து வந்த ஒன்றுனே சொல்லலாம். கல்வி, உணவு, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு போன்ற பல துறைகள் அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்காங்க. அந்த வரிசையில் நகைக்கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்கள் கிராமப்புற மக்களோட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கியமான நடவடிக்கைகளாக பார்க்கப்படுதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஒன்லி 55 வாக்குறுதிகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் தங்க நகைக்கடன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இல்லை. அதனால தான் 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளிவரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை பல மக்களுடைய எழுந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த பின்னணியில் தான் தற்போது தமிழ்நாட்டில் உருவாகியுள்ள நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய எதிர்பார்ப்பு ஒரு சாதாரண செய்தி மட்டும் இல்லைங்க, அது கோடிக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை, பொருளாதார நம்பிக்கை அண்ட் ஆல்சோ அரசியல் சூழ்நிலையுடன் நேரடியாக இணைந்த ஒரு பெரிய சமூக நிகழ்வாக மாறியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி பற்றி ஒரு முக்கியமான தகவல், லேட்டஸ்டான தகவல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில் எவ்வளோ நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும், எவ்வளோ பணம் வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும் போன்ற பல விஷயங்களை நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மிக அதிகமாக பேசப்படும் விஷயங்கள் ஒன்று தான் நகைக்கடன் தள்ளுபடி, இல்லைனா விவசாய கடன் தள்ளுபடி. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களிடையே கூட்டுறவு வங்கிகளில் எடுக்கப்படும் நகைக்கடன் என்பது மிகவும் முக்கியமான பொருளாதார ஆதரவாக இருந்து வருதுங்க. விவசாய செலவுகள், குடும்ப செலவுகள், கல்வி, மருத்துவம், சிறு தொழில் முதலீடு போன்ற பல தேவைகளுக்காக மக்கள் தங்களுடன் இருக்கும் தங்க நகைகளை அடகு வச்சு கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறுவது தமிழ்நாட்டில் பல வருஷமாக நிலவி வரும் ஒரு பொருளாதார நடைமுறையாக இருக்குங்க. ஸோ இந்த நகைக்கடன் அமைப்பை வரலாறு பார்த்தா என்ன சொல்லுது அப்படின்னா, கூட்டுறவு வங்கி அமைப்புகள் இந்தியாவில் சுமார் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கி தனியார் கையகப்படுத்துதல் மற்றும் அதிக வட்டி சுரண்டலிருந்து மக்களை பாதுகாக்குது.
ஸோ தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் மிகவும் முக்கியமான நிதி ஆதாரமாக வளர்ந்து வருதுன்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா தங்க நகை அடமான கடன் அப்படிங்கிறது இந்த அமைப்பின் முக்கிய சேவைகளில் ஒன்றாக மாறியிருக்கு. இந்த பின்னணியில் தான் தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு பொருளாதார நிவாரணம் வழங்கும் நோக்கில் கடன் தள்ளுபடி போன்ற வாக்குறுதிகளை வழங்குவது ஒரு பொதுவான அரசியல் நடைமுறையாக மாறியிருக்கு. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முன்னாடி பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் ஒன்று தான் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்வது அப்படின்னு தான். ஸோ அந்த விஷயந்தான் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சதுக்கான ஒரு முக்கியமான ஊன்றுகோலாக பார்க்கப்படுதுங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே உள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை அறிவித்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் 5 பவுனுக்குள்ள நகையில் தள்ளுபடி செஞ்சாங்க. அதே மாதிரி 1 லட்சம் கீழே நகை வாங்கினவங்களை தள்ளுபடி செஞ்சாங்க. இனிஷியலாக 2021 சட்டசபை தேர்தலில் அனைவருக்கும் தங்க நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்க்ரீன் பண்ணி தகுதியானவர்களுக்கு மட்டுமே நகை கடன் கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போ 2026 சட்டசபை தேர்தலையும் இது மாதிரி நகை கடன் தள்ளுபடி வருமா அப்படின்ட்டு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலையில தான் திமுக அரசு ஒன்லி 55 வாக்குறுதிகள் மட்டுமே கொடுத்து நகை கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய ஏமாற்றம் அளித்தாங்க. ஆனால் மக்கள் சென்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி வேணும் 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 அப்படின்னு சொன்னதுனால அதை மறுபரிசீலனை செய்ய போகிறதாக நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் சுமார் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000 கோடி நகை கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இந்த நிலைமை ஒரு வகையில் அரசியல் மற்றும் பொருளாதார மனநிலையின் பிரதிபலிப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் மக்கள் மனதில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சில கிராமங்களில் விவசாயிகள் கடந்த முறை தள்ளுபடி கிடைத்ததை நினைத்து மீண்டும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் கடன் பெற்று வராங்க. ஸோ சில இடங்களில் குடும்ப தேவைகள் அண்ட் ஆல்சோ விவசாய முதலீடுகளுக்காகவே கடன் பெறப்பட்டாலும் தேர்தல் காலத்தில் தள்ளுபடி அறிவிப்பு வரலாம் அப்படின்னு மனநிலையும் அதன் பின்னணியில் இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி திட்டங்கள் நன்மையை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதன்மையாக கடன் சுமையில் சிக்கியுள்ள ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கிது. பல குடும்பங்களுக்கு தங்க நகைகள் என்பது ஒரு முக்கியமான சொத்து அப்படிங்கிறனால அதை மீண்டும் பெறுவது அவர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் மனநிலை ரீதியாக பெரிய நம்பிக்கை தருதுன்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு இது விவசாய முதலீடுகளை மீண்டும் தொடங்க உதவுது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரியான கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கு சில விமர்சனங்களும் நார்மலாக எழுந்துக்கிட்டே இருக்குது. பொருளாதார நிபுணர்கள் கூறுவது என்னன்னா, அடிக்கடி கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வருவதால் சில நேரங்களில் மக்கள் கடனை திருப்பி செலுத்தும் பழக்கம் குறையலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளின் நிதி நிலைமைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அண்ட் ஆல்சோ அரசின் பட்ஜெட்டில் பெரிய அளவிலான செலவாக இது மாறும் அப்படிங்கிறனால நீண்ட கால பொருளாதார திட்டமிடலில் சவால்கள் உருவாகலாம் அப்படின்ட்டு கூறப்படுது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உண்மையாக கடன் சுமையில் சிக்கியவர்களுக்கு பதிலாக தள்ளுபடி எதிர்பார்ப்பில் புதிய கடன்கள் எடுக்கப்படும் அபாயமும் இருப்பதாக கூறுறாங்க. ஆனால் எந்த திட்டமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி அதன் விவரங்கள், தகுதி நிபந்தனைகள் மற்றும் நடைமுறை குறித்த தெளிவான தகவல் வெளியிடப்படுவது மிகவும் முக்கியமாகுங்க. ஸோ தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள் அரசியல் என்பது நீண்ட காலமாக சமூகம் மற்றும் அரசியல் அமைப்பின ஒரு பகுதியாக இருந்து வருது. ஆனால் எதிர்கால தேர்தல் சூழலில் நகைக்கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் மீண்டும் அரசியல் மற்றும் பொருளாதார விவாதங்களில் முக்கியமான தலைப்பாக மாறும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ வரும் நாட்களில் டிஎம்கே கவர்மெண்ட் நிச்சயமாக தங்க நகை கடனையும் விவசாய பயிர்க்கடனையும் மகளிர் சுயஉதவிக்குழு கடனையும் தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடி இதனோட அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.